ஏன்னா இவங்க சின்னத்திலேயே இவங்க எதுக்கு உதவாத தற்கொலைகள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்களோ, ஓட்டு போடக்கூடியவர்கள் விசிலடிச்சான் கூட்டம், அதாவது ரசிக சிகாமணிகள் அப்படிங்கிறத உறுதி செய்யப்படும் விதமாக இந்த மாதிரியான ஒரு சின்னத்தை வச்சுருக்காங்க. இதே ரசிகர் குஞ்சுகள் தான் சோசியல் மீடியாவில் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ உங்கள் அப்பா இது உடையவர்களோ எங்கள் அப்பா இது உடையவர்களோ அதெல்லாம் விசிலெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் விசில் அடிச்சுட்டு இருக்கா உருட்டி விடுவேன்பாங்க. அப்போது விசில் அடிக்கிறதையே ஏற்றுக்கொள்ளாத தமிழக மக்கள், தமிழக பெற்றோர்கள், தமிழக தாய்மார்கள் விசில் சின்னத்தை எப்படி ஏற்றுக்குவாங்க? சின்னமும் அழகாக விசில் சின்னம் எல்லா மக்கள் பாமர மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகக்கூடியது. விசிலுங்கிறது எல்லா பொருளும் ஈஸியாக 5 ரூபா கொடுத்தா கடையில் கிடைக்கும். சின்னத்தை கொண்டு போகிறது கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்கள். நம்ம சின்ன இப்படி இருக்குது அப்படி இப்படிட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது விசில் சின்னங்கிறது. இந்த படம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைச்சிட்டீங்க? நம்ம எது செஞ்சாலும் கரெக்டு அப்படிங்கிறதா? எத்தனை படங்கள் சென்சார் பிரச்சனையால் வெளிவராமல் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? விஜய்க்கு அப்போ அழுத்தம் கொடுக்கல பிஜேபி. விஜய் அவர்களுக்கு அவர் வாக்கு நிரூபிக்காத ஒரு அரசியல் கட்சி தலைவர், தேர்தலை இதுவரை சந்திக்காத ஒரு அரசியல் கட்சி தலைவர். டிஎம்கே அதிமுக அப்படிங்கிறப்ப ஏடிஎம்கே அப்படிங்கிறப்ப விஜய் ஒரு 3வது ஒரு பெரிய இயக்கமாக வந்துடுவார். இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமாக இருக்குங்கிற மாதிரி. அவங்களுக்கு விசில வச்சுக்கிட்டு பசங்க போனால் காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய கூட ஆகும். ஏன்னா பொறுப்பு பயிலும் வேலை விட்டாத வெற்றி பயிலும் தான் விசிலடிக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பார்கள். அதனால் இந்த சின்னம் அவருக்கு மறுபரிசீலனை சின்னம் அவரே செய்யணும். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டாக தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது எல்லாரும் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். விசில் அப்படின்ட்டு எப்படி பார்க்குறீங்க? அதை விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு, விசிலடிச்சான் கூட்டத்திற்கு விசில் சின்னத்தை தேர்வு செய்த விஜயோடைய அந்த கட்சி நிர்வாகிகளும் முதல்ல தமிழக மக்கள் நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க சின்னத்திலேயே இவங்க எதுக்கு உதவாத தற்கொலைகள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் விசிலடிச்சான் கூட்டம், அதாவது ரசிக சிகாமணிகள் அப்படிங்கிறத உறுதி செய்யப்படும் விதமாக இந்த மாதிரியான ஒரு சின்னத்தை வச்சுருக்காங்க. இது வரவேற்கிறாங்கன்னு சொன்னீங்க. அது வரவேற்கிறதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு தியேட்டரில் போய் விசிலடிக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த இந்த ரசிக குஞ்சுகள் தான். மற்றபடிக்கு கட்சியில் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது விசில் சின்னம் வாங்கினா என்ன, இல்லை சங்கு சின்னம் வாங்கினா என்ன, எந்த சின்னம் வாங்கினாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, விசில் அடித்து கொண்டாட தான் செய்வாங்க. இதே ரசிகர் குஞ்சுகள் தான் சோசியல் மீடியாவில் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த விசில் சத்தம் டெல்லி அதரப்போகுது அப்படிங்கிறாங்க. டெல்லி அலரப்போதா இல்லை திமுக அலரப்போதா? எது அலரப்போகுது? டெல்லி தானே இப்போ சிபிஐ விசாரணை எல்லாமே இருக்குது இந்த ஜனநாயகன் படத்துக்கு. விசாரணைங்கிறது சிபிஐ விசாரணைனா என்ன? சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னது யாரு? இப்போ சிபிஐ விசாரணை கேட்டது முதல்ல யாருங்க? இவங்க தான் தமிழக. ஒரு வழக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த வழக்கு கொடுத்தவர்கள்ட்ட என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த வழக்கு அப்படின்னு விசாரிக்க மாட்டாங்களா? இல்லை சிபிஐ பனையூரில் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரோட்டில் மக்கள் போகிறேன்னா பனையூருக்கு வாங்கன்னு சொல்கிறதும், இறந்து போனவர்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுனா பனையூருக்கு வாங்கன்னு சொல்கிறதும், எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் பனையூருக்கு வாங்கன்னு சொன்ன மாதிரி சிபிஐ உங்களை பனையூரில் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் டெல்லி வாங்கன்றீங்க. ஏங்க, தவறு செய்தவர்கள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லை குற்றவாளிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் டெல்லியில் போய் ஐயா இந்த மாதிரி தவறுதல் நடந்திருக்கு, என் வேலை தவறுதலாக வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க, இந்த காரணத்துக்காக நான் விசாரணை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா, இல்லை அவர் தப்பு செஞ்சுட்டு தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சா தானேங்க தெரியும். விசாரிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் விசாரித்து அவங்க என்ன எஃப்ஐஆர் விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுற மாதிரிலாம் குய்யாமையான்னு கத்திட்டு இருக்கீங்க. இப்படி இங்கே கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற மாதிரியும் விஜய் இருக்கிறனாலேயே இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கறது. ஏன்னா தொடர்ச்சியாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை, உடனே படத்தோடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க? படம் ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சான். நீங்கள் சென்சாருக்கு அப்புறமே அப்ளை பண்ணிட்டு இருந்தா அந்த சின்ன சின்ன எல்லா படத்துக்குமே அந்த கடைசி கட்டங்களில் தானே பண்ணுவோம். நீங்கள் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்க,
மற்றவங்களும் நீங்களும் ஒன்றா, மற்றவங்களும் ஈஸியாக கையை விட்டு கொடுத்துட்டு வெளியே தெரியாமல் சென்சார் போர்டில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டீங்க. படத்தில் அதுவும் இல்லாமல் நிறைய சாதி மத ரீதியான காட்சிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. என்னென்ன காட்சிகள், அதுவும் இல்லாமல் மிலிட்ரி உடையில் வந்து தவறான காட்சிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. பல்வேறு பிரச்சனை இருக்குல்ல, மிலிட்ரியில் என்ஓசி வாங்கலையா. இந்த படம் தொடர்பாக நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? நம்ம எது செஞ்சாலும் கரெக்டு அப்படிங்கிறதா? எத்தனை படங்கள் சென்சார் பிரச்சனையால் வெளிவராமல் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? விஜய்க்கு அப்போ அழுத்தம் கொடுக்கல பிஜேபி கூட்டணிக்காக. அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தான் சிபிஐ வந்து விசாரித்தாதான் நியாயம் கிடைக்கணும்னு கேட்டது. சென்சார் போர்டுக்கு நீங்கள் தான் தவறு பண்ணியிருக்கிறீங்க, அதை தவறை சரி பண்ணி கொடுங்க, சென்சார் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அரசியல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர் தான். ஜனநாயகனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, இவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு விஜய் அவர்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகனை வந்து வெளியிடணும், சென்சார் போர்டு தவறு திருத்திக்கணும்னு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ இவர் இன்னொரு கமலஹாசனாக மாறிவிட்டாரோ அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுது. ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு எதிராக கடுமையாக பேசிட்டு தேர்தல் முடிஞ்சோடனே டபக்குன்னு போய் அங்கே காலில் விழுந்து எம்பி சீட் வாங்கின மாதிரி இவரும் வாங்கிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் மேலோங்குது. இப்போ டிஎம்கே அதிமுக அப்படிங்கிறப்ப ஏடிஎம்கே அப்படிங்கிறப்ப விஜய் ஒரு மூணாவதாக ஒரு பெரிய இயக்கமாக வந்துடுவார். இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமாக இருக்குங்கிற மாதிரி தானே. இவங்க இரண்டாவது இடத்துக்கு வந்து அதிமுக பலவீனமாக இருக்குமா இல்லை திமுகவுக்கு பலவீனமாக இருக்குமா இல்லை இது ஒரு ஜீரோ கட்சியாங்கிறதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லை இப்போவும் நீங்கள் பேரம் பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்களே, 100 சீட்டு தமிழக வெற்றிகளாம் கேட்குறதாகவும் நீங்கள் 70 வரைக்கும் காங்கிரஸ் பேசியிருக்காங்களா தமிழக வெற்றி கழகத்துக்கு? அதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு 100 சீட்டுன்னு யார் காங்கிரஸ் சொல்லுதான்னு கேட்குறேன். அதிமுக கூட்டணி இல்லை, அதிமுக கூட்டணி எப்படிங்க சொல்லுவோம்? இவங்க 100 கேட்குறாங்களா, நீங்கள் 70 ஓகேன்றீங்களாமே? அப்படியா? இது புது தகவலாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது போக துணை முதல்வர் பதவி விஜய் அவர்களுக்கு வந்து அவர் வந்து வாக்கு நிரூபிக்காத ஒரு அரசியல் கட்சி தலைவர், தேர்தலை இதுவரை சந்திக்காத ஒரு அரசியல் கட்சி தலைவர். இடைத்தேர்தலில் கூட நம்ம நின்னால் டெபாசிட் வாங்க மாட்டோம்னு சொல்லி பயங்கரமாக நிற்காத தலைவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியாமல் 100 சீட்டு இருக்குது, 100 சீட்டு கேட்காங்க, 70 சீட்டு கேட்காங்க, துணை முதல்வர் தராங்கன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் அறிவு இல்லாத தற்கொலை கூட்டம் தான் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் கட்சி சேர்ந்தவர்களே கிளப்பி விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எப்போவுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் சினிமாலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்க தானே செய்யுது. அப்படி தானே திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அவங்க உடனே 20 வருஷமாக கட்சியில் இருந்தாங்க, எல்லாமே ஓகே தான். இருந்தாலுமே அந்த கிரேஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நடிகர் எவ்வளோ கிரேஸ் இருந்துச்சு அதை சொல்லுங்க. பாக்யராஜ் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு எவ்வளோ கிரேஸ் இருந்துச்சு அதை சொல்லுங்க. டி ராஜேந்தருக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லுங்க. விஜயகாந்துக்கு எவ்வளோ இருந்துச்சு? விஜயகாந்த் தனியாக நிற்கும் போது ஒரு தொகுதி மட்டும் தான் ஜெயிச்சாரு. விஜய் தனியாக நின்று ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியுமாங்கிறதே சந்தேகம் தான். எதிர்கட்சி வரைக்கும் அந்த எதிர்கட்சினா கூட்டணி வச்சு வந்தாருங்க, அவர் தனியாக நின்றுலாம் வரல. இப்போ விஜய்க்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இப்போ முதல் ரவுண்ட்லேயே கிடைக்குது. விஜயகாந்தை ஒப்பிடும்போது விஜய்க்கு வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி தான். ஒரு 30 சீட்டோ ஒரு 25 சீட்டோ வாங்கி 25 சீட்டுமே ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிகாரம் தான் வேணும்னு சொல்கிறாங்களே. எதிர்கட்சி தலைவருக்கு அதிகாரம் கிடையாதா? சிஎம் தான் நான் சிஎம்னா பள்ளிக்கூடத்துக்கு ஆகிற வேண்டியதான். அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அனைவருமே முதலமைச்சர் கனவோடு தான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார்கள். திரு வைகோபால்சாமி அவர்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு அவருடைய நடைபயணத்திற்கு மக்கள் கொடுத்த ஆதரவு போன்ற ஒரு ஆதரவை யாரும் பார்த்ததில்லைன்னா அந்த காலங்களில் சொல்லப்பட்டுச்சு. புரியுது உங்களுக்கு? விஜயகாந்த் அவர்களும் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஒரு தொகுதி மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது. இப்படி அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் உண்டு. ஒரே ஒரு விஷயத்தில் நடிகரை நேரில் பார்க்க வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வரைக்கும் கூட்டமாக கூடுறாங்க. அதை தவிர அது வாக்கா மாறுமா அப்படின்னா அவங்க கட்சியோடைய செயல்பாடு என்ன, அவங்க மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு தேர்தலை அவர் சந்திக்காமலேயே அவர் இவ்வளோ ஓட்டு வாங்கிடுவார் அவ்வளோ ஓட்டு வாங்கிடுவாருன்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள். சின்னமும் அழகா விசில் சின்னம் எல்லா மக்கள் பாமர மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகக்கூடியது. விசிலுங்கிறது எல்லா பொருளும் ஈஸியாக 5 ரூபா கொடுத்தா கடையில் கிடைக்கும். சின்னத்தை கொண்டு போகிறது கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்கள். நம்ம சின்னம் இப்படி இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கு விசில் சின்னங்கிறது. அது ஒரு பலம் தானே. அதாவது அதனால தாங்க அவர் விசில் கேட்டிருக்காங்க. அவருடைய ரசிகர்களுடைய மனநிலை என்னென்னா அவங்களாம் விசில் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாக்கி,
அவங்களுக்கு வந்து பொது அறிவு கிடையாது, மக்களுடைய பிரச்சனைனா என்னன்னே தெரியாது. தியேட்டரில் படம் போட்டால் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்களா, அதனால் இவங்களுக்கு விசிலை கொடுத்தோம்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிருக்காரு. அதை வரவேற்கணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி இப்போ உங்கள் அப்பா இது உடையவர்களோ எங்கள் அப்பா இது உடையவர்களோ அதெல்லாம் விசிலெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் விசில் அடிச்சிட்டு இருக்கா உனக்கு உரிச்சு விடுவேன்பாங்க. அப்போது விசில் அடிக்கிறதையே ஏற்றுக்கொள்ளாத தமிழக மக்கள், தமிழக பெற்றோர்கள், தமிழக தாய்மார்கள் விசில் சின்னத்தை எப்படி ஏற்றுக்குவாங்க? விசில் சின்னத்துக்கு 100% வாக்களிக்க மாட்டாங்க. இருந்தாலும் விசிலுங்கிறது அது ஒரு பிரச்சாரத்துக்காக இருக்கட்டும், ஒரு பயங்கரமான இப்போ உதயசூரியன் இரட்டை இலை. இப்போ எங்கள் ஊர்லலாம் சல்லி பயலுக, வேலை வெட்டி இல்லாத பயலுக, வெட்டி பயலுக தான் விசில் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து விசில் சின்ன வாங்கினால என்னோட கண்ட்ரேட்லாம் விசில் அடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா சின்னத்துக்கு தடையாயிரும். புரியுது அவங்களுக்கு? விசிலை வச்சுக்கிட்டு பசங்க போனால் காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய நிலைமை கூட ஆகும். ஏன்னா பொறுக்கி பயல்களும் வேலை விட்டாத வெட்டி பயல்களும் தான் விசில் அடிக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பார்கள். அதனால் இந்த சின்னம் வந்து அவர் வந்து மறுபரிசீலனை அவரே செய்யணும். தேர்தல் கமிஷன் கொடுத்ததுங்கிறது ஒரு பக்கம். அவர் வந்து அவருடைய ரசிகர்களை வச்சு சிந்திச்சிருக்காரு. சார் வாக்கா மாற்றணும், நம்ம ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்லாம் மறந்து இந்த மாதிரி இருக்கார். விசிலுங்கிறது அவருக்கு மிகப்பெரிய மைனஸான ஒரு சின்னம். தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சின்னம். இப்போ பம்பரம் இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு பொருள். விசில்ங்கிறது வந்து உண்மையாகவே தமிழக மக்கள் யாரும் விரும்பாத ஒரு விஷயம். நீங்கள் விசில் அடித்து பாருங்கள், ரோட்டில் போய் விசில் அடிக்கலாம் பார்ப்போம், உங்களை ஓட விட்டு அடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். நீங்கள் காரணம் இல்லாமல் விசில் அடித்தாலோ இல்லை காரணத்தோடு விசில் அடித்தாலோ உங்களுக்கு அடி விடுறது நிச்சயம். அதனால் தன்னுடைய ரசிகர்களை அடி வாங்குவதிலிருந்து காப்பாற்றுற வேலையை அண்ணன் விஜய் அவர்கள் செய்து தர வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். விசில் சின்னதை செலெக்ஷன் பண்ணும்போதே தெரியுது அவளுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குதுன்னு சொல்லி. புரியுது அவங்களுக்கு? அரசியல் அறிவு இல்லாதவர்கள் தான் இது போன்ற சமூக விரோதிகள் பயன்படுத்தக்கூடிய விசில் போன்ற சின்னங்களை கேட்டு பெறுவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த விசில் சத்தம் எப்படியாவது கூட்டணிக்கு வந்துடாதான், அதை கேட்காதான்ங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கேன். அது அவங்க ஏங்குறாங்களா இல்லை இவங்களே அங்கே போய் ஏங்குறாங்களான்றலாம் பொறுத்து தான் பார்க்கணும். இவங்க முதல்ல தேர்தலில் சந்திப்பாங்களா இல்லை இடைத்தேர்தலெலாம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரி இந்த தேர்தலையும் நம்ம நிற்க வேண்டாம்னு சொல்லி பயந்து ஓடுவாங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் சார் பார்க்கணும். அதனாலேயே சுற்றி படம் அது இதுன்னு லாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லாக் பண்ணுறது யார் பண்ணுறா? ஜனநாயக பிரச்சனை எல்லாமே பிரச்சனை தானே அவருக்கு. இது வந்து சார் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இல்லையே திரு விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரவே இல்லை இது வரைக்கும். ஆனால் இப்போ வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, நிவர்த்தி இருக்குது. 1 மாதம் ஆக போகுது. கேள்விப்பட்டீங்களா? பிரச்சனை வரலையா? படம் விமர்சலுக்கு வந்துச்சு, நிறைய படங்களுக்கு வந்திருக்கு. இப்படி 1 மாதம் அன்னைக்கு வந்து நீங்கள் தவறுதலை உடனே சரி செஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் இன்னும் இந்த தவறுதலை சரி செய்யவில்லை. தேவையில்லாமல் உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க. எல்லாம் போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இது டச் பண்ணாமல் இருந்திருந்தா கூட அப்படியாவது போயிருக்கும். இப்போ என்னன்னா சின்ன சின்ன மக்கள், புரியாத மக்கள் கூட என்ன இப்படி மிரட்டுறாங்க விஜய் அவர்களை, அரசியலுக்கு வர்றது தப்பா, ஒரு நல்லது பண்ணக்கூடாதா, ஒரு மாதிரி சிம்பதி கிரியேட் ஆகிட்டு இருக்கேன், பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கேன். ஆமாம், பாசிட்டிவாக தான் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது. அதுவே ஒரு இப்போ அரசியல் எலெக்ஷன் வர்ற டைமில் இது தேவையில்லாதது தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் தடுக்கவே இல்லைங்க. சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் தான் போயிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான கதைகளை வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து திட்டமிட்டு பரப்புகிறாங்க. பழைய காலம் மாதிரி தமிழக மக்கள் ஒன்றும் படிக்காத பாமர மக்கள் அல்ல. இன்றைய இணையதள உலகத்தில் யார் மீது தவறு இருக்கிறது, என்ன காரணத்துக்காக இந்த படம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, சிபிஐ எதற்காக விஜயை விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க, எல்லாமே மக்களுக்கு தெரியும். படிக்காத மக்கள் கூட இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த படத்தை பொறுத்தளவிற்கு இது அவர்கள் செய்த தவறு, அதை அவர்களே சரி செய்ய வேண்டும், அவ்வளோதான். இது ஒரு சின்ன விஷயம். இதை சரி செய்யாமல் உங்களுடைய விளம்பரத்திற்காக நாங்கள் உங்கள் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இலவச விளம்பரம் வேணுன்றதுக்காக ஹைகோர்ட்டில் போகிறதும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதும், சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து நாங்கள் விசாரணைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து விசாரணைக்கு எடுக்க முடியாத வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்கிற அளவுக்கு தான் உங்கள் படக்குழுவினரும் உங்கள் தயாரிப்பாளர்களும் உங்கள் வழக்கங்களும் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் செய்த தவறை சரி செய்து அந்த படத்தை அந்த படம் ரிலீஸ் பண்ணி அது ஓடுதா ஓடலையாங்கிறது அப்புறம் அது அடுத்த கட்ட விஷயம். இன்றைய சூழலில் நீங்கள் செய்த தவறை நீங்களே சரி செய்ய வேண்டும். அதே போல் தான் இந்த விசில் சின்னத்தை சில்லற பசங்க, விசில் அடித்தான் கூட்டம்,
சமூக விரோதிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கிறது. அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். தற்கூரிகள் அப்படிங்கிறது ஆமாம், தற்கொலைகள்னு அது அவங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லல, நீங்களே சொல்லுங்க. இல்லை. இப்போ நீங்கள் இந்த சின்னதை சொல்லுங்க, ஒரு உதயசூரியனாக இருக்கட்டும், இரட்டையிலாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், பம்பரமாக இருக்கட்டும், கடைசி விவசாயியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா சின்னமும் இனிமேல் இது ஒரு அங்கீகாரமான ஒரு இதாக இருக்க போகுது இனி வருங்காலங்களில். இப்போ விசில் ஆமாம், கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் 1% ஓட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சின்ன கிடைக்குதான்னு தெரியாது, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்தில் இந்த விசில் சத்தம் கேட்க போதா இல்லையா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக கேட்கும். தியேட்டருக்குள்ள மட்டும் கேட்டால் பிரச்சனை இல்லை. நாட்டில் கேட்டுச்சுன்னா நாட்டுக்குள் விசில் சத்தம் கேட்டால் நிச்சயம் பிரச்சனையை சந்திப்பது மக்கள் தான். புரியுது அவங்களுக்கு? தியேட்டருக்குள்ள மட்டும் யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் விசில் சத்தம் கேட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி பொது இடங்களில் தடைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கப்போ. இல்லை, ஆல்ரெடி தடை தானே, விசில் அடிக்க முடியாது. நீங்கள் ரோட்டில் எப்படி விசில் அடிப்பீங்க? நம்ம இப்போ பஸ்ஸு கண்டக்டரு அது ரிவர்ஸ் பார்க்குறதுல பிரச்சனை இருக்கும், நிறைய இருக்குது. பல்வேறு விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சின்னத்தினால. இது வேறு கடத்தில் வேறு மாட்டிட்டு வருவாங்க இனி. ஆமாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.